கோயின்சிடென்ஸாக என்னன்னு தெரியல. ஆனால் இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே அதை பற்றி சொன்னீங்க. தட் ஐ எம் வெரி பாசிட்டிவ். ஒரு குட்டி பேக் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என் லைஃப்பில் நான் எதிர்பாராத மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா புலம்பி தள்ளுவேன். எல்லா ஆங்கிள்லையும் புலம்புவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் ஏம்மா இப்படி புலம்புற அப்படிங்கிற அளவுக்கு இரிட்டேட் ஆவாங்க. அண்ட் விச் இஸ் வெரி காமன். எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. அண்டு அந்த டைமில் எனக்கு அது தெரியல, அது என்னை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு. அண்டு இந்த புலம்புற டைமில் தான் நான் நிறைய வெயிட் போட்டேன். என்னால் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மூஞ்சியெல்லாம் ரொம்ப வயசானவங்க மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வந்துச்சு நான் வந்து யார் என்ன கேட்டாலும் நான் சூப்பராக இருக்கேங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். வேலை எப்படி போகுது? செம்மையாக போகுதே. ஜாலியாக இருக்கியா லைஃப்பில்? சூப்பராக இருக்கேங்க. இது என்னோட கான்ஸ்டன்ட் பதிலாக ஆரம்பிச்சிடுச்சு. இன்ன வரைக்கும் என்கிட்ட யாராவது நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டால் சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இதுதான் என்னோட டோனாக இருக்கும். ஸோ நான் என்ன இன்டென்ஷனலாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் பேசுகிற விதம். யாராச்சும் ஒருத்தங்க இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா, ஐயோ அந்த பொண்ணுகிட்ட பேசவே வேண்டாம், தலைவலிக்கும், அதை தான் புலம்பிட்டே இருக்கும், இப்படி சொல்லணுமா? இல்லை ஐயோ அந்த பொண்ணாப்பா நல்லா பேசும், பாசிட்டிவாக பேசும், கொஞ்சம் காமாக இருக்கும் அவகிட்ட பேசினாவே, இப்படி சொல்லணுமா அப்படிங்கிறது தான். அப்படி பாசிட்டிவாக பேசினா மாறிடுமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். நம்ம வார்த்தையில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ் நம்மளை சுற்றி நம்மளுக்கு உள்ள நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். நீங்கள் வேணால் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஒரு நாள் நான் வெறும் பாசிட்டிவாக தான் மட்டும் பேசுவேன், என்னையும் குறை சொல்ல மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் குறை சொல்ல மாட்டேன்னு எடுத்து பாருங்கள், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். அவ்வளோதான் பீப்புள். ஓகே பா.